ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் ஸ்லோகம், பாடல், ஆன்மீக கதை வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இன்றைய ஸ்லோகம்: ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. இன்றைய பாடல்: அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வள்ளிமயில் வாகனே வாவடி வேலனே, வள்ளிமயில் வாகனே வாவடி வேலனே, வரவேண்டும் மயில் மீது முருகையனே, வரவேண்டும் மயில் மீது முருகையனே. வெள்ளைத் திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளைத் திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே. வெள்ளி மயிலேறி வேலன் வருவதே நெஞ்சம் காணுமே, வெள்ளைத் திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே. வெள்ளி மயிலேறி வேலன் வருவதே நெஞ்சம் காணுமே. எனையாளும் ஆண்டவனே எழில் வேலவா, எனையாளும் ஆண்டவனே எழில் வேலவா. எளியேனும் முனைப்பாட அருள்வாயையா, எளியேனும் முனைப்பாட அருள்வாயையா. முருகா 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 முருகா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. இன்றைய ஆன்மீக கதை. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஆன்மீக கதை, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தேவர்களும் அசுரர்களும் மேலோகத்துல தான் வாழ்ந்து வராங்க. தேவர்கள் நல்லவர்கள், அசுரர்கள் கெட்டவர்கள் அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இது இல்லாம தனியா ஒரு வேலை இருக்கு. அது என்ன வேலை அப்படின்றது தான் இதுல பார்க்க போறோம். தேவர்கள் என்ன செய்வாங்கன்னா, நமக்குள்ள இருக்கிற திறமைய நம்மளுக்கு எடுத்து காட்டுற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை ஏற்பாடு பண்ணுவாங்க. அசுரர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்மளை தப்பு செய்ய தூண்டுவாங்க. அதையும் மீறி நம்ம நல்லவங்களா இருக்கோமா இல்லையா அப்படின்றது தான் நம்மளோட திறமை அடங்கியிருக்கே தவிர, நம்மளை தூண்டுறது தான் ராட்சசர்களோட வேலை. இப்போ இந்த ரெண்டு விஷயத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்போ தேவர்கள் என்ன செய்வாங்கன்னா, இப்போ நம்ம போட்டிங் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம தவறி தண்ணியில் விழுகிற மாதிரி தேவர்கள் ஏற்பாடு செய்வாங்க. நம்ம தண்ணியில் விழுந்ததுக்கு அப்புறமா நம்மளோட உயிரை பாதுகாக்கிறதுக்காக நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு நீச்சல் அடித்து கரையை வந்து சேர்ந்துருவோம். அப்போ நம்மளுக்கு என்ன தெரிய வரும்னா, நம்மளுக்கு நல்லா நீச்சல் வருதே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் அந்த நீச்சலுக்கு பயிற்சி எடுத்து அதில் சாதிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நினைப்போம். நமக்குள்ளே இருக்கிற திறமையை நம்மளுக்கே அறிமுகப்படுத்துறதுக்காக தான் தேவர்கள் இப்படி ஒரு செயலை செய்கிறாங்க. இதுதான் தேவர்களோட வேலை. அசுரர்கள் என்ன செய்வாங்க அப்படின்றதுக்கு ஒரு கதையை பார்ப்போம். ஒரு புத்திசாலியான ஒருத்தன் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சிக்னலை மதிச்சு சிகப்பு கலர் சிக்னல் காமிக்குது அப்படின்றதுக்காக அவரோட வண்டியை நிறுத்தி வச்சிருந்தாரு. அவருக்கு பக்கத்துல இருக்கிற ஒருத்தன் சிக்னலை மதிக்காம ரோட கிராஸ் பண்ணாரு. ரூல்ஸை மதிக்காம ரோட கிராஸ் பண்ணவரை அந்த இடத்துல இருக்கிற போலீஸ்காரர் பிடிக்கவே இல்லை. உடனே இந்த புத்திசாலி, அவன் போகும்போது போலீஸ் பிடிக்கல, அதனால நம்ம போனாலும் போலீஸ் பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரூல்ஸை மதிக்காம சிகப்பு கலர் சிக்னல் இருக்கும்போது ரோட கிராஸ் பண்றாரு. உடனே போலீஸ் அவரை பிடிச்சிருது. அப்போ இவன் போலீஸ் கிட்ட, சார் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் போனாரு, அவரை மட்டும் நீங்க பிடிக்கல, என்ன மட்டும் ஏன் பிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த போலீஸ் சொன்னாராம், ரூல்ஸை மீறி ரோட கிராஸ் பண்ணாலும் வேற யாரும் இல்ல, அவன் எங்கள்ல ஒருத்தர் தான். ஒவ்வொரு
சிக்னல்லையும் அவனை நாங்க இந்த மாதிரி ரோட கிராஸ் பண்ண சொல்லியிருக்கோம். அதை பார்த்துட்டு உன்ன மாதிரி முட்டாள் 4 பேர் வருவாங்க இல்லையா, அவங்கள பிடிச்சி ஃபைன் போடுறதுக்காக தான் இப்படி ஒரு ஆளை செட்டப் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாராம். இதுதான் ராட்சசர்களோட வேலை. ராட்சசர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு தப்ப நம்ம செய்யறதுக்காக தூண்டுவாங்க. ஆனா நம்ம அதுல தடுமாறாம நம்ம தப்பு செய்யாம இருந்தா நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கலாம். இல்லன்னா ராட்சசர்களோட வலையில விழுந்து பாவம் செஞ்சு கடவுளுக்கு பதில் சொல்ல வேண்டிய சிச்சுவேஷன் வரும். அதனால நம்மளோட திறமை எப்பயாவது நம்மளுக்கே தெரிய வந்ததுன்னா அது தேவர்களோட வேலையா இருக்கும். ஏதாவது தப்பு செய்யறதுக்கு யாராவது நம்மளை தூண்டுறாங்க அப்படின்னா அது அசுரர்களோட வேலையா இருக்கும். இந்த மாதிரி ஆன்மீக கதைகளை நிறைய கேட்க நம்மளோட வாழ்க்கை பக்குவம் அடையிறது மட்டும் இல்லாம எப்பயுமே தப்பு செய்ய தோணாத நல்ல எண்ணங்கள் வரும். உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இன்று நாம் பார்த்த ஆன்மீக கதை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ்ல கற்பூர காலை வணக்கம் அப்படின்னு பதிவிடுங்க. நாளைக்கு இன்னொரு ஆன்மீக கதையில உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே பூத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள் சேலம். ECG கார்ட்ஸ், ராமாயண மகாபாரத பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸ் பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டுல இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.